ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இன்னைக்குரிய அப்டேட் கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து நமக்கு கொடுத்துருந்த அப்டேட் தான். ஷார்ட் டைம் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட்டுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வீக்லி சார்ட்டுக்கு லாங் டைம் நீங்கள் பார்த்துக்குருங்க. ஸோ இன்னுமே நாங்கள் வந்து இந்த ஜூனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு லாங் பை போகிறதுக்காக. ஸோ ஆல்ரெடி இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வீக்லி சார்ட்டில் அனலைசிங்கில் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குருங்க. ஸோ அப்படியே நம்ம இன்னைக்கு டேக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ டேக்குரிய அப்டேட்ஸ்னா இன்னைக்கு மெயினாக எஃப்எம்சி நியூஸ் இருக்குது, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 11:30லேருந்து 12:30 மட்டும் நல்ல மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு முடிஞ்சால் நான் லைவ் வருவோம். ஸோ அந்த லைவில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ வழமையாக நீங்கள் நம்ம பார்க்குறது தான் சேம் விஷயம் தான். நான் இந்த அனலைசிங்லேருந்து எடுக்கிறேன். ஸோ மந்த்லேருந்து பார்ப்போம். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மந்த் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 9 டேஸ் இருக்குது. ஸோ 9 டேஸுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் வந்து எந்த சைட்டில் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணுறேன்னு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட் பார்த்துக்கிறேங்க. இப்போ வீக்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்சது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலருக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து மேபி இது நெக்ஸ்ட் வர்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இந்த 2148க்கு பிலோ இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இன்னொரு நல்ல ஒரு டீப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு செல் எதிர்பார்க்கலாம், லாங் செல். அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. 2 டேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நியூஸ் டைமில் நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லாட்டி மார்க்கெட் திரும்பவும் எகெயின் இந்த ஜோனுக்கு போகுதான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு லாங் கேண்டலுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவானதுக்கு பிறகு மார்க்கெட்டில் இதில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் கிடச்சிருந்தாலும் மார்க்கெட்டில் பாருங்கள், அதுக்கு பிறகு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கு பிறகு நேற்று நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வச்சு பார்க்கல மார்க்கெட் வந்து இந்த நியூஸ் டைமுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் இன்னுமே ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஃபார்வர்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து இந்த ஹைக்கு பிறகு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதே மாதிரி இந்த ஹைக்கும் பிறகு மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் இல்லை. ஸோ இந்த ஹை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இந்த சார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம அனலைஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் மார்னிங் சார்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கொடுத்த ட்ரெண்ட் லைன் சேம் ட்ரெண்ட் லைன் தான். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறங்க, மாடிஃபை பண்ணி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு எப்போ மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகக்குள்ள மார்க்கெட்டில் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணி கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் கட்டாயம் நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கல இந்த 2173 இல்லாட்டி நமக்கு வந்து 2180 இந்த 80க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, கண்டினியூவாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா கட்டாயம் என்ன நடக்க போது, இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வரும். ஸோ டவுன் சைட் வரக்குள்ள இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த 2148 இந்த ஜோன் நம்ம ஆல்ரெடி பேசின ஜோன் தான். இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்ம வந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நல்ல ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்த்தா 2131 32 மட்டும் மார்க்கெட்டில் நமக்கு டவுன் சைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குரிய அப்டேட் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த 2148 எடுத்துக்கிறங்க. 46 எடுத்தாலும் ஓகே. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 48 எடுங்க. கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ அந்த 40 கீழே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு பிலோ செல். ஸோ அதாவது நீங்கள் பார்க்க வேண்டியது 4 ஹவர் சார்ட் தான். 4 ஹவர் சார்ட் பாருங்கள் கட்டாயம். 4 ஹவர் சார்ட் இல்லாட்டி டே சார்ட்டில் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தா, ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடச்சிருந்தா, ஃபியூச்சரில் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணா நம்ம இந்த ஜோனோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ 24 மட்டும் வரலாம். ஸோ அப்ராக்ஸாக எல்லாம் எதிர்பார்க்குறது வந்து 30. ஸோ இப்போதைக்கு நம்ம 30 மட்டும் எடுத்துக்குவோம். 2130 அந்த 30 எடுக்கிறேன். அந்த 30 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் டவுன் சைட். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலை, என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 2180. இந்த 2180க்கு மேலே அபோவ் நமக்கு பை.
திரும்பவும். இத நீங்க நோட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா, உங்களுக்கு நெறைய பேர் கேட்குறீங்க, எந்த ஜோனுக்கு மேல நம்ம பை எடுக்கிறதுன்ட்டு. இதுதான் மெயின் ஜோன். இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா, கட்டாயம் இந்த லெவலுக்கு வரும். இந்த ஜோன் ரீச் ஆகும். இந்த ஜோன் ரீச் ஆனதுக்கு பிறகு கட்டாயம் வந்து 2200 மட்டும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுக்கு மேல அபோவ் பை. ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிபனாஷி டூல் ட்ரா பண்ணி பாருங்க. இந்த ஜோன்ல இருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன் இந்த ஜோன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, நான் அதான் நம்ம கரெக்ட்டா எடுத்திருக்கோம். அபோவ் வந்து 61% மேல பை. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஒண்ணு இதில ரீட்ரேஸ்மென்ட் கூட நடக்கலாம். நடந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு கூட மார்க்கெட் டவுன் சைட் வரலாம். ஸோ டிபெண்ட் மெயினா பார்த்துக்கிருங்க. இத பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஃபியூச்சர் வந்து பை சேஞ்ச் ஆறதுக்குரிய சான்சஸும் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை நாங்க ஃபாலோ பண்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். மார்க்கெட்ல நல்ல ரீட்ரேஸ்மென்ட்க்கு பிறகு நம்ம பை கன்டின்யூ பண்ணோம்னா, கட்டாயம் நல்ல ஒரு டீப் ஒரு லாங் பை போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு டிமாண்ட் ஜோன். ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் சொல்ல இயலாது. ஏன்னா இந்த மார்க்கெட்ல. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழ பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் வந்து 2100 மட்டும் மார்க்கெட்ல டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் நமக்கு போதும். ஸோ இதில கீ ஜோன்னு சொல்லப்போனா, நமக்கு மெயினா பார்க்க போனா, நான் அந்த லோல இருந்து எடுக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குற இந்த பிரேக் அவுட்ல இருந்து நான் இப்ப ஹை எடுத்தேன்னா, நமக்கு ஒரு கீ ஜோன் ஒண்ணு கிடைக்கும். ஸோ அந்த கீ ஜோன்னு சொல்லப்போனா, அந்த 2150, 2154 வரும். நீங்க அப்ராக்ஸா வந்து நீங்க இதே ஒரு கீ ஜோனா நீங்க எடுத்துக்கிருங்க. ஏன்னா இது நம்மளுக்கு நல்ல அப்டேட். ஏன்னா அது ஆல்ரெடி பேசின விஷயம் தான். 2148 வந்து ஒரு மெயின் கீ ஜோனா எடுத்துக்கங்க. ஏன் அத நாங்க மெயின் கீ ஜோனா எடுக்கிறோம்னா, இந்த இடத்துல நம்ம பார்த்த சேம் விஷயம் தான். இன்ட்ராடே போய்க்கிருங்க. சாரி இன்ட்ராடேல வீக்லி சார்ட் போய்க்கிருங்க. வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன தான் நம்ம எடுத்திருக்கோம். 2148. ஸோ இத பிரேக் அவுட் பண்ணா, இந்த ஹையர் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா, கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ ஷார்ட் டைம் கொஞ்சம் போய்க்கிறோம். 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசியா மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் என்ன நடக்குது. மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ கொஞ்சம் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ மேபி இது கண்டினியூவா டவுன் சைட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்படி இருந்தாலும் மார்க்கெட் இதுக்கு கீழ தான் நம்ம செல் எடுக்க போறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிடுவோம். எங்க செல் எங்க வந்தா, ஸோ செல் ஆப்ஷன் சொல்ல போனா நம்ம இதுக்கு கீழ செல் எடுக்கலாம். ஷார்ட் செல் தான். நான் வந்து இந்த ஜோனுக்கு கீழ எடுக்கிறேன். இந்த வீக்கோட. ஸோ நீங்க வந்து 54 வரும். 55க்கு பிலோ தான் வரும். நீங்க 54 எடுத்துக்கங்க. 54க்கு பிலோ இதுல ஒரு ஷார்ட் செல். இந்த ஷார்ட் செல் மேபி கன்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி கன்டினியூ ஆகுனா, கட்டாயம் வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்ல இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கரெக்ட்டான ஒரு செல்லுன்னு சொல்லப்போனா, நமக்கு இதுதான் கரெக்ட்டான செல். இதுதான் மெயின் செல். நமக்கு இருக்கிற மெயினா இருக்கிற செல் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் செல். ஸோ மேபி அகைன் இதுலயும் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. சப்போர்ட் எடுத்தா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்ல, மார்க்கெட்ல எதுவுமே அப்படி இல்லன்னு சொன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு நமக்கு. மார்க்கெட் டவுன் சைட் வரல, திரும்பவும் மார்க்கெட் வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்குன்னா, இந்த 64 நீங்க ஞாபகம் வச்சுக்கிருங்க. அபோவ் வந்து இந்த 64க்கு மேல நீங்க வந்து ஒரு ஷார்ட் பை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஷார்ட் பை வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு 80 மட்டும் 64ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் பை வந்து 72 இல்லாட்டி 79 மட்டும் கட்டாயம் ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு தான், இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா பை நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அப்படி இல்ல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இவ்வளோ தூரம் போற மார்க்கெட், இங்கேருந்து வர்ற மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகலாம். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்கும். ஸோ அது டிபெண்ட் அந்த இடத்துல கிடைக்கிற நியூஸ் டைமை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இல்ல நமக்கு இன்ட்ராடே க்ளோஸ் வைக்கிறதோ இல்லாட்டி 4 ஹவர் வச்சு தான் நம்ம அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் வருமா இல்லாட்டி பை வருமான்னு. மேபி இத பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் வந்து இந்த லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரை 2190 2190 இல்லாட்டி 21 லாஸ்டா இருந்த இந்த ஹை இந்த 2195 மட்டும் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் குடுக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில நான் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தா இதுல வந்து A1 நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ A1
ஸோ A1க்கு பிறகு மார்க்கெட் இதில் எதுவுமே நடக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல ஃபேக்காக ஒரு டவுன் இல்லாட்டி ஃபேக் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப இது பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த B நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி B நடந்தால் B1 கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த B1 வந்து ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் லாங் பைன்னு சொல்ல இல்லாது இந்த இடத்துல ரீச் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த ஜோனுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது வந்து நான் B1 கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ கீ ஜோன் வந்து கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது நல்ல ஒரு கீ ஜோன் உங்களுக்கு. இது ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது, டிமாண்ட் ஜோனாகவும் இருக்குது. இது ஒரு நல்ல கீ ஜோன். ஏன்னா இதில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லி சார்ட்டோ இல்லாட்டி இதுக்கு கீழே நீங்கள் பாருங்கள், இதுக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து ஒரு வீக்லி சார்ட்டோ இல்லாட்டி ஒரு இன்ட்ராடேயோ நல்ல ஒரு லாங் கேண்டில் கிடைச்சா மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம், டீப்பான ஒரு டவுன் சைட். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து இதுக்கு கீழே ஒரு மார்க்கெட் க்ளோஸ் வச்சு இந்த வீக் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து செல்லுக்கு சேஞ்ச் ஆகலாம். செல்லில் கொஞ்சம் ஒரு செல் சைட்டில் கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்க பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த 2180க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் போயிருச்சு, இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டு அப்டேட். ஸோ இது ஃபுல்லாக கோல்டு அப்டேட் கொடுத்துருக்கு. இதில் ட்ரேட் ஜோன் இல்லை இந்த இதுக்குள்ளே. ஏன்னா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜோனில் மார்க்கெட் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து லைவ் இருக்குது. ஸோ லைவுக்கான அப்டேட்டும் நான் தரேன். ஸோ லைவ் வந்து நம்மளுக்கு நான் ஒரு 6 PM வந்து மேபி 6 PM மார்க்கெட் நல்லா இருந்தால் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா கட்டாயம் உங்களுக்கு லைவ் வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சரியாக 11:30க்கு உங்களுக்கு எஃப்ஓஎம்சியோட லைவும் அதோட ஃபெட்டோட லைவும் உங்களுக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச அளவு நாங்கள் டெக்னிக்கல் ரீதியாக அனலைஸ் தரோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். ஸோ ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள், நியூஸ் டைம் சம்மந்தமான அப்டேட்ஸ் எதுவும் தேவைப்பட்டா, இல்லாட்டி சார்ட் அப்டேட் எதுவும் தேவைப்பட்டா, வேறு கரன்சி பேர் அப்டேட் தேவைப்பட்டால் கட்டாயம் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு என் பேர் இருக்குது. அதில் நீங்கள் வந்து மெசேஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா அஜேஷ் கவின், சரியா, நான் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த ஒரு அப்டேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி உள்ள அப்டேட்ஸ் இவ்வளோ தான், பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு A1A இல்லாட்டி A1 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் இது நம்ம எதிர்பார்க்குறது மேபி இது நடக்காட்டி நீங்கள் பிக்கு சேஞ்ச் ஆகுங்க. பியிலேருந்து B1 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து டொப்லஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.